ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 38ஆம் அத்தியாயம். குசும ஈஸ்வரலிங்கம். ஈஸ்வரனார் கூறினார், தேவி குசுமேஸ்வரர் என்ற லிங்கம் 38வது தெய்வம். அது ஸ்வர்க்க இன்பங்களை தருகிறது மற்றும் பெரும் பாவங்களை அளிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முன்பு வைவஸ்வத மன்வந்திரத்தில் வராக கல்பத்தின் வருகையின் போது பெரிய விழிகளை கொண்ட பெண்ணே, நான் கைலாசத்திலிருந்து அழகான மகா காலவனத்திற்கு வந்தேன். தேவி பார்வதி அந்த அழகான மகா காலவனத்தில் தம்முடன் பகடையுடன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு உரத்த செய்தி கேட்டது. தாங்க முடியாத சத்தத்தை கேட்டதும் நீ அதனை குறித்து என்னிடம் கேட்டாய். தேவி, இந்த ஒலியின் தோற்றம் உனக்கு சொல்லப்பட்டது. இது கணங்களின் தலைவர்கள் கணேசர்கள் இசைக்கிறார்கள். கண வீரகர் நடுவில் இருக்கிறார். அவர் மலர்களால் ஏராளமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளார். அவர் எனக்கு மிகவும் பிடித்தவர். அவர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மலர்களின் மழையால் மிகவும் மதிக்கப்படுகிறார். அவர் வீரகர். தேவி எப்போதும் எனக்கு மகிழ்ச்சியை தருபவர். அவர் பல அற்புதமான குணங்களுக்கு சொந்தக்காரர். அவர் 100 கணேஸ்வரர்களால் போற்றப்படுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டதும், சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, நீங்களும் கூறினீர்கள், ஒரு மகனின் தாமரை போன்ற திருமுகம் தகுதிகள் இல்லாமல் காணப்படுவதில்லை. மகேஸ்வரரே, அத்தகைய மகனுக்காக எனக்கு மிகுந்த ஆர்வமும் தீவிரமும் இருக்கிறது. மகிழ்ச்சியை தரும் அத்தகைய மகனை நான் எப்போது காண்பேன்? தேவி பார்வதியே, உமது வார்த்தைகளை கேட்டு நான் மீண்டும் மீண்டும் புன்னகைத்தேன். இந்த வீரகன் இப்போது உனக்கு மகனாக கொடுக்கப்பட்டிருக்கிறான். அவன் மட்டும் உன் மகனாக உன் விழிகளுக்கு இன்பத்தை அளிப்பவனாக இருக்கட்டும். மலர்களால் போற்றப்படும் வீரகன் தம்மை தாயாக கொண்டு திருப்தியடைந்து ஆசீர்வதிக்கப்படுவான். என் வார்த்தைகளை கேட்டதும் விஜயன் உன்னால் அனுப்பப்பட்டான். விஜயா, ஹரனால் எனக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். அவனை விரைவாக அழைத்து வா. விஜயன் கணங்களின் நடுவில் நின்ற கணங்களின் தலைவனிடம் கூறினான், வாருங்கள் வீரகா. தம் நிலையற்ற குறும்புகளால் இறைவன் தம்மால் கோபமடைந்தார். நடனங்களின் மீதுள்ள அடிப்படையான பற்றுதலால் தாம் ஏன் பைத்தியக்காரனைப் போல மயங்கினீர்? இதை கூறியதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கணர் பயந்தார். விஜயனை பின்தொடர்ந்து மெதுவாக உன்னிடம் வந்தார். வீரக்கா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தும் மிகவும் பயந்து போனவராகவும் இருந்ததை கண்டதும், தேவி, தாம் அவரை இனிமையான வார்த்தைகளால் அழைத்தாய். வா வா மகனே வீரகா, நீ எனக்கு என் மகனாக கொடுக்கப்பட்டாய். இவ்வாறு கூறிவிட்டு அவனை உன் மடியில் வைத்தாய். அவன் கன்னங்களில் முத்தமிட்டாய். அவன் இனிமையாக பேசும்போதும் நீ அவன் தலையில் முகர்ந்து அவன் கை கால்களை தடவுகிறாய். பிறகு நீயே அவனை ஆபரணங்களால் அலங்கரித்தாய். அதாவது மணிகள், கைக்கட்டை, கழுத்தணிகள், சிறந்த நகைகள் மற்றும் தங்க நாணயங்கள் கொண்ட கணுக்கால்கள் மற்றும் கச்சைகள் போன்றவை. அவனிடம் திருப்தியடைந்த நீ பல்வேறு வண்ணங்களில் மென்மையான தளிர்களால் அவனை அலங்கரித்தாய். தெய்வீக மந்திரங்களை உச்சரித்து அவன் உடலில் வெள்ளை சாம்பலை பூசினாய். வெள்ளை கடுகு கலவையால் அவன் பாதங்களுக்கு சடங்கு பாதுகாப்பை நீ செய்தாய். பின்னர் அவன் தலையில் ஒரு மாலையை கட்டி அது கோரோச்சனம் மற்றும் அலங்கார வர்ணம் பூசப்பட்ட உருவங்களால் பிரகாசிக்கச் செய்தாய். அன்புள்ள மகனே, போய் மற்ற சிறுவர்கள் செய்வது போல கணங்களுடன் இணைந்து விளையாடு. கவனக்குறைவாக இருக்காதே. உன் சிறுவயது குறும்புகளில் மெதுவாக ஈடுபடு என்று நீ கூறினாய். பின்னர் கணேசாதிபர் இங்கும் அங்கும் சுற்றி விளையாடுவது தேவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சித்தர்கள் நிறைந்த சிறிய மலைகளில் அவர் விளையாடிய ஒரு கணம், நகைகள் சிதறி கிடந்த இடங்களில் மற்றொரு கணம், பெரிய சால மரங்களும் பனை மரங்களும் ஏராளமாக வளர்ந்த இடங்களில் அவர் விளையாடினார். தேனீக்கள் சுற்றி திரிந்து பூத்த தமாலா மரங்கள் இருந்த இடங்களில் அவர் விளையாடினார்.
அடுத்த கணம் தேனீக்கள் கூட்டமாக பறந்து சென்ற ஒரு மரத்தின் அடிவாரத்தில் அவர் விளையாடினார். சேற்றுடன் தண்ணீரில் விளையாடிய ஒரு கணம் சதுப்பு நிலங்களில் விளையாடினார். அடுத்த கணம் கரைபடாமல் அற்புதமான மரங்களின் தோப்புகளுக்கு மத்தியில் அவர் விளையாடினார். வீரகன் கணங்களுடன் இணைந்து விளையாடும் போது அந்தி இருள் பரவியது. அன்பே, நீ என்னிடம் சங்கரரே, என் மகனுக்கு ஆட்சியும் செல்வமும் உடலில் ஒரு பகுதி, கணேசத்துவம் கணங்களின் இறைவன் என்ற நிலை மற்றும் லோகபாலத்துவம் கார் பகுதிகளின் பாதுகாவலர் என்ற நிலை ஆகியவற்றை கொடுக்கப்பட வேண்டும். அவர் ஒரு லிங்கத்தின் அந்தஸ்தை பெற இயலும். நித்தியமானது, தெய்வீகமானது மற்றும் அரிதானது. சித்தர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள், பிரம்மதேவர், தேவேந்திரன், வருணன், ஆதித்யர்கள், லோகபாலர்கள் மற்றும் பிரபுக்களின் இறைவன் ஆகியோரால் அவர் மதிக்கப்பட்டு போற்றப்பட வேண்டும். இந்த கணங்களுடன் அவர் உன்னத ஆன்மாக்களால் புகழப்பட வேண்டும். பல்வேறு வகையான அற்புதமான மலர்களால் நான் அவரை அலங்கரித்தால் அவர் குசுமேஸ்வரர் என்ற பெயரால் நன்கு அறியப்படுவார். பெரிய விழிகளை கொண்ட பெண்ணே, நானும் கூறினேன், வீரகன் என் அன்பிற்குரியவன். அவனுக்கு என்னுடையதைப் போலவே தெய்வீக சக்திகள் உள்ளன. கணங்களின் பிரபுக்கள் எப்போதும் அவரை பார்த்து கொள்கிறார்கள். கந்தர்வர்களின் பாடல்களின் அமிர்த இனிமையை கேளுங்கள். பாடும் கிண்ணற பெண்களின் வசீகரிக்கும் அழகை பாருங்கள். அப்சரஸ் குழுக்களின் இந்த தொடர்ச்சியான நடனத்தை காணுங்கள். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, குசுமேஷர் வித்யாதரர்களால் சூழப்பட்டுள்ளார். தேவி, அவர் தம்மால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட போது குறிப்பாக குசுமேஸ்வரராக ஆக்கப்பட்ட முதல் பிரமதேஸ்வரர். அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, சிவேஸ்வர லிங்கத்தின் வடக்கே அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் பெற்றிருப்பது தேவர்களுக்கு கூட எட்டாத ஒரு மதிப்புமிக்க வரம். கணபா, மக்கள் தம்மை கண்டால் குசுமேஸ்வரா, தாமரை இலை ஒட்டாத தண்ணீரை போல பாவங்கள் அவர்களை மாசுபடுத்தாது. அந்த ஆண்கள் குசுமேஸ்வரரை மலர்களால் வழிபடுவது எனது இடத்தை அடைவதோடு துன்பமின்றி மகிழ்ச்சி அடைவார். ஒரு நாளாவது ஒரு மன ஒருமைப்பாட்டுடன் உங்களை காணும் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு எனது உலகத்திற்கு செல்வான். குசுமேஸ்வர லிங்கத்தை மிகுந்த உணர்ச்சி பெருக்கோடு மலர்களால் வழிபடுபவர் திரும்பி வர இயலாத மிகப்பெரிய இடத்தை அடைவர். இந்த மற்றும் இதே போன்ற வரங்களால் குசுமேஸ்வரர் நன்கு ஊட்டமளிக்கப்பட்டார். தேவி, கணன் திருப்தியடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டார். மேலும் அவர் லிங்கத்தின் மூலம் தெய்வீகத்தை அடைந்தார். குசுமேஸ்வர தேவரின் சக்தி இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. அக்ரூரேஷ தேவரின் வார்த்தைகளில் இனிமேல் கேட்கப்படட்டும். 38ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.